காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என்று மாநிலங்களவையில் மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அதில் மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகாவிற்கு தேவையில்லை என்ற ஒன்றிய இணையமைச்சரின் பதில் காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சிக் கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழ்நாட்டின் உரிமையை அடகு வைத்துள்ளார் முதலமைச்சர். இந்த பிரச்சினையில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று ஒன்றிய அரசிடம் மேகதாதுவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் பேசியிருந்தேன். கர்நாடகாவில் படவசூல் பாதிக்கும் என்ற பயத்தில் இந்த சோஃபா மாடல் முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் சொன்னதையும் கேட்கவில்லை, விவசாயிகளின் கோரிக்கையையும் ஏற்கவில்லை. இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோகும். எனவே மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேகதாது அணை குறித்து மத்திய அமைச்சரின் பதிலுக்கு ஆட்சேபம் தெரிவித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதல்வர் விஜய். அதில் காவிரி நடுவர் மன்றம் February 2018 அளித்த தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிலும் காவிரியின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலங்களின் ஒப்புதல் அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எனவே மேகதாது அணைக்கான எந்த அனுமதியையும் வழங்கக்கூடாது என பிரதமர் மோடியிடம் அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று பட்டங்களை வழங்கினார். மொத்தம் 871 மாணவர்கள் பட்டம் பெற இருந்த நிலையில் உடல்நலக் குறைபாடு காரணமாக பதக்கம் வென்ற 113 பேருக்கு மட்டுமே ஆளுநர் பட்டம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. எங்களுடைய உழைப்பு சார் இது. கோல்டு மெடலும் என்ன மெடலும் வாங்கிட்டு போடு சார். எங்களையும் குரூப் போட்டோ எடுங்க. போட்டோ எடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க சார். ஒரு போட்டோ எடுக்க அரேஞ்ச் பண்ணுங்க எங்களுக்கு ஆளுநரோட. எதுக்கு நாங்க வந்தோம் சார்? காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்க வந்திருக்கோம் சார். நாங்க படிச்சிருக்கோம் சார். வேலை இல்ல சார். It's our 5 years hard work. Then why? இதையடுத்து ஆளுநரே முழுமையாக பட்டம் வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டு பட்டத்தை வழங்கினார். மற்றொரு புறம் இந்த விழாவில் வந்தே மாதரம் தேசிய கீதத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டதும் சர்ச்சையாகியுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள CPM மாநில செயலாளர் சண்முகம், வந்தே மாதரம் பிரச்சினையில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்னவென்று வெளியிடாமல் இருப்பது ஏற்கத்தக்கதல்ல. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் வகையில் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான அறிவிப்பு துணைவேந்தர் அவர்களால் வெளியிடப்பட்ட போதே முதலில் வந்தே மாதரம், அதற்கடுத்து தேசிய கீதம், 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்பதை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அறிவித்த போதே தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழும்பியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஏனென்றால் நீராறும் கடலுடுத்த என்கிற இந்த தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இந்த பாடல் முதலில் பாடப்படாது என்பது அவருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அவமானம். ஆகவே இதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதை முதலில் பாடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையோ தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய கருத்துக்களையோ மதிக்காமல் இன்றைய தினம் 3வதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பெற்றிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பின் விளைவாக பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவுக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களே வராத வகையில் பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை விடப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். 3வதாக, தமிழகத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்ற முறையில் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே அதில் கலந்து கொள்ளவில்லை என்பதும்
நம்முடைய எதிர்ப்பினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலை என்ன என்பதை முதலமைச்சரோ அல்லது அரசின் சார்பில் செய்திக்குறிப்போ இதுவரை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவியாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய அர்லேகர் ஆளுநராக இருந்தாலும் இதுபோன்ற சர்ச்சையை தொடர்ந்து அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இனிமேல் அரசின் சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது தொடர்பாக பதிவிட்டுள்ள தாவேக, நமது மனசாட்சியுள்ள மக்கள் ஆட்சியில் யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கு முதலிடமே இருக்கும். எம் தாய்மொழியை 3ஆம் இடத்திற்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். அதற்கு காரணமாக ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி அல்லது ஆளுநராக இருந்தாலும் சரி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை. இதை உறுதியாக நாம் நிலைநாட்டுவோம். சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதற்கும் தயாராகவே இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தேவையான கனிம வளங்களை தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்ல 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ளது தமிழக அரசு. இந்த தடையை நீக்க வேண்டுமென கேரள முதல்வர் சதீஷன் முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியுள்ளார். கனிம பொருட்கள் வரவில்லை என்றால் கேரளாவில் நெடுஞ்சாலை பணிகள் பாதிக்கப்படும் என்பதால் தடையை நீக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதல்வர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் காலங்களில் புவி வெப்பமயமாதல், அதன் தொடர்ச்சியாக காலநிலை மாற்றம் தீவிரமடையக்கூடும். அதன் விளைவுகளில் ஒன்றாக வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதிலிருந்து தற்காக்க வெப்பத்தாங்கு திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற வெப்ப அபாய மேலாண்மை பயிலரங்கினை தொடங்கி வைத்தார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன். அதன் அடிப்படையில் வெப்ப அபாயம் என்று ஆய்ந்து அதற்கான கருத்துக்களை பரிமாறுவதற்காக இங்கே ஒவ்வொருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து எப்படி மக்களை பேணி காப்பது, மக்களுக்கு இந்த வெப்பத்தால் ஏற்படுகிற பல்வேறு நோய்கள் வராமல் தடுப்பது, முதியோர்கள், குழந்தைகள், ஊனமுற்றோர்களை எப்படி பேணி காப்பது, தொழிற்சாலைகளை எப்படி வேலை செய்கின்ற தொழிலாளிகள், கட்டட தொழிலாளிகள் இரவு நேரங்களிலே ஒரு சாதாரண இடத்தில் தங்கி வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு இந்த வெப்ப தாக்கத்தை எப்படி அவர்களை அந்த பணியிலே செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது என்ற போன்ற ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இங்கே கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் 50 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிதிகளை ஒதுக்கி வருகின்ற பேரிடர் ஏற்படுகின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் உடனுக்குடன் நிவாரணப் பணிகளை ஆற்றுவதற்காக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நிதிகளை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் கைபேசி பயன்படுத்துவதற்கான புதிய நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது போக்குவரத்து துறை. அதன்படி பயணிகள் மொபைலில் பாடல் கேட்கும்போது வீடியோக்கள் பார்ப்பது, கால் பேசுவது ஆகியவற்றை ஸ்பீக்கர் மூலமாக ஒலிக்கச் செய்வதை தவிர்த்து ஹெட்போன் அல்லது இயர்போன் பயன்படுத்தி மட்டுமே நுகர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக வசதிக்காக அத்துறை 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மண்டலத்துக்கு சென்னை தலைமையிடமாகவும் தென் மண்டலத்துக்கு திருச்சி தலைமையிடமாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.